இப்போ சொல்றாங்கல்ல, சில பேர் சொல்றாங்கல்ல, இப்போ சுயநலத்துக்காக வந்து இவர் ரசிகர்களை பயன்படுத்துறாரு அப்படின்னா, இப்போ எங்க தலைவர் ஜெயிச்சா அவர் சிஎம்மா, அவர் மட்டும் ஜெயிச்சா சிஎம்மா? இப்போ எங்க தலைவர் மட்டும் ஜெயிக்கிறாருங்க, ஜெயிச்சா அவர் எம்எல்ஏ. 117 பேர் ஜெயிக்கணுங்க. அந்த 117 பேர் யாரு? கூட இருந்த ரசிகர்களாக இருந்து 117 பேர் சட்டமன்ற உறுப்பினர்களாக மிகப்பெரிய ஒரு அதிகாரத்தை எங்க தலைவர் கொடுக்குறாருன்னா இது சுயநலமா, இது பொதுநலமா? நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. அவர் வந்து முதலமைச்சர் ஆவதற்காக தன்னுடைய ரசிகர்களை பயன்படுத்துறாரு அப்படின்றீங்க. எங்க தலைவர் மட்டும் ஜெயிச்சா முதலமைச்சர் ஆயிட முடியுமா? 118 வேணும். எங்க தலைவர் 100 ஒரு ஆள்னு வச்சுக்கோங்க. மீதி 117 பேர் யாரு? அதான் அவர் முதல்வர். நீங்க சொல்லுங்க. அதுக்கு தான் நான் கேட்டேன், திரும்ப யார் முதல்வர்னு கேட்டேன். அவர் முதல்வர். அப்ப அதை எப்படி எடுத்துக்கிறேன்? ஏங்க அவர் முதலமைச்சர் தாங்க. அவர் முதலமைச்சராக வந்தாலும் தன் பின்னாடி வந்த ரசிகர்களை அப்படியே விட்டு வேற யாருக்கும் எம்எல்ஏ சீட்டு கொடுக்க போறது இல்லைல்ல, வேற யாரையும் மாவட்ட செயலாளராக போடல. 120 மாவட்ட செயலாளர்கள் போட்டிருக்காங்களா? அந்த 120 மாவட்ட செயலாளர் யாரு? அவருக்கு 15 வருஷமா 20 வருஷமா உழைத்தவர்கள் தானங்க. அவங்க தானங்க மாவட்ட செயலாளராக இருக்கிறாங்க. அந்த ரசிகர்களை வந்து அவர் புறந்தள்ளி விட்டு வெளியிலிருந்து ஆட்களை கொண்டு வந்து போட்டிருந்தாருன்னா அவர் வந்து ஒரு சுயநலமாக செயல்படுறாரு நம்ம சொல்லியிருக்கலாம். ஏங்க கூட இருக்கிறவங்கள தானங்க போட்டிருக்கிறாரு. மிக எளிய பின்புலத்திலிருந்து சாமானிய மக்களில் பூக்கடை வச்சிருக்கவங்க, ஒரு ஆட்டோ ஓட்டுநர், மாற்றுத்திறனாளி, இது போன்ற எளிய பின்னணியில் இருக்கக்கூடியவர்கள் தான் மாவட்ட செயலாளராக போட்டிருக்கிறாரு.